ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்குது. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிலேருந்து மதியம் 12 வரை இருக்குது. அப்புறம் மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் இந்த கோயில் இருக்குது. திருமுருகன் திருத்தலங்களில் தெய்வீகம் வாய்ந்த தென்பழனியில் பழனி ஆண்டியாகவும், அவரை சென்னையில் கோடம்பாக்கத்தில் வடபழனியில் வடபழனி ஆண்டியாகவும் காட்சி அளிக்கிறார். பழமையான கோவிலில் வடபழனி முருகன் கோயிலும் ஒன்றாகுங்க. இது 17ஆம் நூற்றாண்டில் அண்ணாசாமி நாயக்கர் என்னும் தீவிர முருக பக்தரால் கட்டப்பட்டது. இவர் தன் நாக்கை அறுத்து திருத்தணி முருகன் கோயிலில் காணிக்கை செலுத்தியவர். நாக்கு அறுத்து இறைவனுக்கு சாத்தியதால் இதுக்கு பாவாடம் என்று பெயர். இவர் தன் இருந்த வீட்டை சிறிய கீற்றுக்கொட்டாய் போட்டு அங்கு குறிச்சொல்லும் மேடையும் அமைத்து பழனியில் இருந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கு பூஜை செய்தார். அவருக்கு பின்பு காலத்தில் முருகன் சிலை உருவாக்கி வடபழனிங்கிற கோயில் உருவானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்சவங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த கோயில் போய் தான் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.